சரி அமைச்சர்களே மகாபிரபு அப்படி இருந்தாலும் நான் யாரு வணக்கம் தனக்கழகு நான் யாரு எங்கிருந்து வருகிறேன் என்னுடைய பேர் விளக்கம் தெரியுமா? அறியாமல் இருக்கக்கூடிய மந்திரி எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும். அப்படியா? அப்படியே தெரிவிக்கிறேன். இப்போ தெரிந்து கொண்டதா? தெரிஞ்சு எப்படி? பாதி புரிஞ்சு மீதி விரிஞ்சு. எப்படிங்க? எப்படி தெரிந்தது? பின்னால் திரும்பி பாருங்க தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி என்றால் எப்படி பாண்டகுலத்தில் அவதரித்து வரக்கூடிய பாண்ட மகாராஜனுக்கு அன்னை என்று சொல்லக்கூடிய குந்தம்மா தேவிக்கும் பிறந்தவர்கள் யார் யார்? ஐவர் ராஜாக்கள். ஐவர் ராஜாக்களிலே என்னுடைய நான் தர்மபுத்திர மகாராஜ். முதல் பிள்ளை. இரண்டாவது பீமசேனன், மூன்றாவது அர்ஜுனன், நான்காவது நகுலன், சகாதேவர்கள். 5 பேர்கள். 5 பேர்களிலே மூத்தோராகிய தர்மச்சந்திரமூர்த்தி நான்கு. ஆமா சரி. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே என்ன எப்படி என்றால் என்ன வாக்கியம் சொல்றீங்க? சொல்லுங்க. என்னுடைய காத்துள்ளாகிய பரந்தாமல் என்னுடைய பாதத்தை இரவலையும் பகலிலும் மறவாமல் இருக்கக்கூடிய ஆமா எங்களுக்கு எப்படி என்றால் இந்த தினத்திலே எங்களுக்கு என்ன நாட்டை கொடுத்திருக்கிறான் தெரியுமா? என்ன நாடு? யாரு? இந்திரபிரசம். ஓஹோ, யாரு? துரியோதனன். ஆமா. எங்களுக்கு ஈச்சங்காடு இந்திரபிரசம். ஆமா. அப்படி என்ற நாட்டை கொடுத்திருக்கிறான். ஆமா. இந்த தினத்திலே நாங்கள் யாரு இந்திரபிரசத்துல ஆண்டு வருகிறோம். சரி. அதனால நேற்று தினத்திலே யாரு? நாரதன் என்னிடத்தில் ஓடி வந்தார். உலக செஞ்சாரி தேவருக்கு உபகாரி. உலகத்தெல்லாம் சுத்தி வரக்கூடிய நாரதன் வந்தா என்ன தெரிவித்தார்? என்ன? தர்மபுத்திர மகாராஜனே ஒரு வார்த்தை என்ன காரணம் கேட்டு அதுக்கு என்ன வார்த்தை தெரிவித்தார் நாரதன்? என்ன சொன்னா? என்ன தெரிவித்தார் என்றால் உன்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன் சொர்க்கபதி அடையவில்லை. சரி. நரக வேதனை பட்டுக் கொண்டு இருக்கிறார். ஆலாமரத்திலே தலை கீழாகவும் கால் மேலாகவும் வௌவால் பச்சையாக தொங்கிக் கொண்டு இருக்கிறார். யாரு? தர்ம பாண்டு மகாராஜன் என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன் இடத்திலே யாரு நாரதன் இடத்திலே தெரிவித்தார். என்னுடைய தந்தை சொன்ன உடனே ஆஹா அந்த வார்த்தையை என்னிடத்தில் வந்து நாரதன் தெரிவித்தார். பாண்டு மகாராஜன் சொர்க்கபதி அடையவில்லை, நரக வேதனையில இருக்கிறார். அதனால
மக்களே நீங்கள் ராஜசேகம் செய்தால் ராஜசூயம் செய்தால் உன்னுடைய தந்தை பாண்ட மகாராஜன் சொர்க்கபதி அடைவார் அப்படி என்று நாரதன் தெரிவித்தார். சொல்லிட்டு போயிட்டான். ஆமா சரி. அதனால எனக்கு இந்த ராஜசேகம் என்பதே தெரியாது. ராஜசூயாக உங்களுக்கு தெரியாது. ஐயோ இதுக்காக இவ்வளவு பொலிமிக்கிறீங்க. ஆமா ராஜசூயம் தெரியணும். யாரை பார்ப்பது இல்ல பாஞ்சாலி கூப்பிட வேண்டாம். அவங்களாம் பாஞ்சாலிக்கு தெரியுமா? அவங்களாம் தேவையா இல்ல. அவர்களுக்கு தெரியுமா? அவங்களாம் தேவையா இல்ல. எனக்கு தெரியுங்க. எப்படி? ராஜசூயம் தானே. ஆமா அது நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரியும். நேரா மல்லிகை கடைக்கு போங்க. 1 கிலோ மைதா 3 சிப்பு வாழைப்பழம் 1/2 கிலோ சக்கரை அப்படியே நெய் கொஞ்சம் வாங்கிக்கிங்க. முந்திரி ஏலக்காய் திராட்சை இதெல்லாம் வாங்கிக்கிங்க. 1.5 லிட்டர் எண்ணெய். ஆமா சீமன் இல்லைண்ணா விளக்கெண்ணெய் கடல எண்ணெய் 1.5 லிட்டர் வாங்கிக்கிறீங்க. அப்படியே எடுத்துன்னு வரீங்க. ஒரு தவாவில ஒரு பானல்னு வச்சுக்கலாம். அந்த பானல்ல இந்த மைதாவை கொட்டுறீங்க. மைதாவை கொட்டி அந்த 3 சிப்பு வாழைப்பழத்தை அதுல போடுறீங்க. அப்படியே முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் அதுல போட்டு கலக்குறீங்க. இடிச்சு போட்டு அப்படி கலக்கி பால் கொஞ்சம் ஊத்தி நல்லா கலக்கிடணும். நல்லா கலக்கிடணும். கெட்டியா கலக்கணும், ரொம்ப தண்ணியா கலக்கூடாது. அப்படியே கலக்கிட்டு இந்த வாங்கிட்டு வந்தீங்க பாரு 1.5 லிட்டர் எண்ணெய். அந்த எண்ணெயை ஒரு பானல்ல ஊத்தி கொதிக்க வைக்கணும் அடுப்புல. அது நல்லா கொதிக்கும். இங்க கரைச்சி வச்சிருக்கிறது என்ன? ஈரம். அது கொதிக்கிறது. இந்த ஈரத்தை அதுல விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆமா நேரா போறேன் பீராஜிகானூர் இருக்கா. பீராஜிகானூர் அங்க போயிட்டு ராஜி நாயக்கரை கூட்டின்னு வரேன். அந்த ஆள் பேர் ராஜி. அவரை கூட்டின்னு வந்து அந்த பானலுக்கு உட்கார வச்சு அந்த பானல்ல கரைச்சி வச்சிருக்கிற பாரு அதை தூக்கி இந்த கொதிக்கிற எண்ணெயில விட சொல்லு. கொதிக்கிற எண்ணெயில? ஆமா அது கொதிக்கிறது. இது ஈரமாக்குறது. அதுல விடும்போது எப்படி சவுண்ட் வரும்? சொயின்னு வரும். விடுறது யாரு? ராஜி. அப்ப அங்க சவுண்ட் ராஜி சொயம் முடிஞ்சா போச்சு. சிம்பிள். அப்படி இதுக்கு போய் இவ்வளவு நேரம் பொறுப்பினுக்கிறது மந்திரியாரே. அதனால இந்த தினத்திலே ராஜசூயம் என்பது நம்மளுக்கு தெரியாது. பாஞ்சாலியை வரவழைக்க வேண்டும். பாஞ்சாலிக்கு தெரிந்தாலும் தெரியலாம். பாஞ்சாலி கேட்டு பார்க்கலாம். அந்நாளிலே யயாதி மகாராஜனே செய்து ராஜசூயம் எப்படி முடிப்பது என்று தெரியாமல் பாதியில நிறுத்திவிட்டார். ஆமா இந்த ராஜசூயம் என்பது நமக்கு தெரியாது. நாம் மானிடராக ஜென்மித்திருக்கிறோம். அக்னியில் பிறந்தவள் ஆதிசக்தி திரௌபதி. அவளுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. எப்படி தந்தையை நாம் சொர்க்கம் சேர்த்த வேண்டும், இந்த ராஜசூயம் வேள்வை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு வேலை அவளுக்கு தெரிஞ்சாலும் தெரியல. கேட்க வேண்டும். அதனால அண்ணவளை கேட்டா அண்ணவளுக்கு கேட்டுட்டு அப்புறம் தம்பிமார இடத்துல கேட்கலாம். இங்க தெரிஞ்சா இப்படியே செஞ்சுக்கலாம். ஆமா தெரியலன்னா தம்பிமார கிட்ட தான் போகணும். நகர சோதனைக்கு போயிருக்கிறாங்க. ஆமா அங்க ஏதாவது அந்த நிகழ்ச்சி பார்த்திருப்பாங்க. அது என்னன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி செஞ்சிடலாம். ஓ இப்படி ஆசை. அப்ப பாஞ்சாலி அழைக்க வேண்டும். பாஞ்சாலி அழைத்தால் சீக்கிரம் பின்னால வாங்க. இவ்வளவு நேரத்துக்கு மூஞ்சி எலி எந்த பொந்தல நுழைஞ்சு நிக்குதா? நான் எங்க போய் தேடுவேன் மூஞ்சி எலியா? உள்ளுக்குதா பாஞ்சாலியா?
பேசிடாதீங்க. அப்ப நல்லாத்துக்கு பீஸ் போயிடும். ஏன்னா இதுக்கு முன்ன வந்தாளுங்க என்ன வேணாலும் பேசணும், அவங்களும் கம்முன்னு ஆயிட்டாங்க. ஆனா இப்ப வந்து நிக்கிறது பொறுமை, திறமை, அதுக்கப்புறம் எதுனா பேசணும்னா அவங்க வீட்டுக்கு சிரமை. அதனால அமைதியா இருக்கு. நான் போய் பேசிட்டு வரேன். வணக்கம்பா. அம்மா வணக்கம். வணக்கம் கணக்கழகப்பா. ஆகட்டும் ஆகட்டும் தாயே. அப்படி இருந்தாலும் இன்று சபைன்னு சொல்லக்கூடிய என்ன சபைப்பா? இது மக்கள் சபை, மாப்பூங்கா சபை. மக்கள் சபை, மலர் பூங்கா சபை. மலர் பூங்கா சபை. ஆமா. இந்த சபையை நான் ஆண் வந்திருக்கின்றனே, நான் யாரு, எந்நாட்டை சேர்ந்தவள், எதற்காக வந்திருக்கிறேன், இது ஊர் என்ன, பேர் என்ன, என்னுடைய விளக்க தெரியுமாப்பா? இல்லம்மா, இப்பெல்லாம் எனக்கு விளக்கு தெரியறது இல்ல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளக்கணும், இப்பெல்லாம் விளக்குறதே இல்ல. என்னுடைய பேர் யார் என்பது தெரியுமா? பல்லு பல்லு. நீ விளக்கு தெரியாது, யாரு என்பது தெரியுமா? நீங்க யாரு என்னன்னு தெரியுமான்னு என்ன கேக்குறீங்க? ஆமா சொல்லிக்கிறாங்க, வரும்போது கேள்விப்பட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எப்படி? நினைத்தோர் கருள் கொடுக்கும் ஈசனுடன் நடிக்கும் என் தாயை எல்லோருக்கும் தாயம்மா, சுளமேந்தி சிங்க வாகன மேறிவாயம்மா, வாயாடி கருணைக்கு வந்து குறைத்தீர் எனக்கு, 1008 அண்டம் புகழ் பேசுதே, உன்னை ஆலயத்தில் காண கண்கள் கூசுதே, கூச்சப்படுவரெல்லாம் கூத்தாடி இல்லை என்று கூசாமல் ஈசனோடு ஆடினாய், இந்த கூத்தாடி பிழைக்க வழி தேடினாய், தேடி மனம் வருகிறேன், தெருக்கூத்து ஆடுகிறேன், தேவத்துர ராமசாமி பாட்டம்மா, தேவி பாஞ்சாலி அருளை எனக்கு காட்டம்மா, அம்பிகை திரிசூலி பைரவி ஜெகத்காரணி பரிபூரணி லோகநாயகி, இந்த அகிலத்தையே கட்டி காக்கக்கூடிய பரம்பொருள் நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாதா அத்தா? எந்த நேரமும் உன் கூடயே இருக்கிறது. உங்களை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிக்க மாட்டேன்னா, பட்டுன்னு போட்டா சட்டுன்னு எடுத்துக்குவேன். சரி, அப்படி இருந்தாலும் நான் யார் என்பதை விளக்கமா சொல்றேன், கவனமுடன் கேட்க வேண்டும். ஆகிட்டோம் ஆத்தா. ஆத்தா
நந்தா செபேஷ் போ. போய் இத்தனை மொழி தெரிஞ்சுன்னு இவ்வளவு ஆட்டி படைக்கிறிய? எந்த மொழி தெரிஞ்சுக்கிற? அதுக்கு தான்பா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் இல்லாத வெளியே வர மாட்டேன்ற. நாங்களாம் 700 ரூபாய் 800 ரூபாய்னா கூட வெளியே வந்துடுறீங்க. 3000 ரூபாய் இல்லாத வெளியே வர. நீங்களா கொரப்புற சிவத்துல பிறக்கிறவங்க அப்படிதான் வருவீங்க. அப்படி இருந்தாலும் நான் யார் தெரியுமா? செம்ப மலர்வதனி அம்மா ஜெகலட்சுமி. நான் தான் அம்மன் பாஞ்சாலி என்று அறிந்து விட்டீர்களா? உங்கள் நடைமுறை பாவனை, உங்கள் ரூபலாவண்ய வண்ணம் இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க அவங்களாதான் இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். கரெக்டா அவங்களேதான். அப்படி இருந்தாலும் நான் பாஞ்சாலியா இருந்தாலும் யாரை மணந்திருக்கிறேன்? யாருக்கு தெரியும்? யாருக்கு வாக்குப்பட்டிருக்கிறேன்? கல்யாணத்துக்கு பத்திரிக்கையா வச்சுங்க. அப்ப சின்ன வயசு இருந்த நீங்க. நானு சின்ன வயசு, அதனால உனக்கு பத்திரிக்கை வைக்க முடியல. தெரியல. அதனால ஐவரிடம் சொல்லக்கூடிய ஐவராஜர்களுக்கு நான் வாக்குப்பட்டிருக்கின்றேன். என்ன மீறி பத்திரிக்கை வச்சிருந்தா 2 போண்டா 4 வாடை சாப்பிட்டு போ. அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. மசில் பாக்கு தான் 2 திணிப்பு. மசில் பாக்கல, அந்த பாக்கு. அப்படி ஐவரிடம் சொல்லக்கூடிய ஐவராஜர்களுக்கு நான் வாக்குப்பட்டிருக்கின்றேன். இருந்தாலும் இவருடைய மன்னவரிடம் சொல்லக்கூடிய 5 பேர்கள் மனைவி வர வேண்டும் சொல்லி என்னை அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஓஹோ, 5 பேர்களுக்கு மரியாதை பத்தனி பாஞ்சாலி அம்மா, பாஞ்சாலி திரௌபதி. ஆமா. அப்படி இருந்தாலும் மன்னவரை பார்க்க வேண்டும். பார்க்கலாமே. பார்க்கலாமா? சாமி தருப்புரி, சாமி தருப்புரி. வா, கிருஷ்ணகிரி கூப்பிடுது. என்னுடைய பாஞ்சாலி மனைவி அழைத்தேனே. எங்க இருக்கிறார்? நீங்க அழைச்சிங்க, கல்லு நிக்கலன்னா அவளு இன்னொரு வாட்டி அழைக்கிறான். சீக்கிரம் மன்னவா பாஞ்சாலி. மன்னா இந்த பொறுமை
வாதிட்ட வந்தபடினா சுகசியாமத்துடன் வாழ்ந்திருப்பாய் பாஞ்சாலி. மன்னவா தேவி என்னை மலுமிக்கு இன்று சபைக்கு அளவு கொடுத்த காரணங்கள் என்ன? காரணத்தை தெரிவிக்க வேண்டுமா? ஆமா என்னவென்றால் என்னுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய மாண்டு மகாராஜன் இருக்கு மாமாக வேண்டும். நாளிலே மாண்டு மடிந்து விட்டார். இன்னும் சொர்க்கபதி அடையவில்லை. ஐயா அவர் நரக வேதனை பட்டுக் கொண்டு இருக்கிறார்களா? ஆமா. அதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஆமா பாஞ்சாலி சுவாமி, இந்த உலகத்தில் எல்லாம் சுத்தி வரக்கூடிய நாரதன், ஆமா நாரத மகாமுனிவர் அந்த வழியாக வந்தார். அன்னவர் வந்து என்னிடத்திலே நாரதனிடத்திலே என்னுடைய பாண்டு மகாராஜன் தந்தை என்ன தெரிவித்தார்? எப்படி? நாரத மகாமுனிவரே, நீ உலகத்தில் சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர், ஆமா, என்னுடைய மக்கள் இடத்திலே என்ன வார்த்தை தெரிவிக்கிறாயே? போய் நான் நரக பட்டுக் கொண்டு இருக்கிறேன், சொர்க்கபதி அடையவில்லை. என் மக்கள் தர்மபுத்திர மகாராஜன் இடத்திலே இந்த வார்த்தையை சொல்லு என்று நாரதன் இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். நாரதன் ஓடி ஓடி வந்து என்னிடத்தில் தெரிவித்தான். அதனால உனக்கு ஏதாவது தெரியுமா என்று உன்னை கேட்கின்றேன் பாஞ்சாலி. மன்னவா,
அடையவில்லை. சொர்க்கப்பதி சேர வேண்டும். ஆமா, அதற்கு ஏதாவது உனக்கு வழி தெரியுமா? அதான் உன்னை கேட்கிறேன். சுவாமி, என்னுடைய மாமா என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்திலே சொர்க்கப்பதி சேராமல் அலைந்து இருக்கிறார்களே, அன்னவருக்கு எனக்கு எதுவும் தெரியாது ஐயா. அப்படியா? உனக்கு எதுவும் தெரியாது பாஞ்சாலி. அப்படி இருந்தாலும் உனக்கு தெரியாது. தம்பிமார்கள் நகர சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். பீமன், அர்ஜுன, நகுல சகாதேவர்கள் அன்னவர்களை வரவழைக்க வேண்டும். நால்வர் வந்தால் அன்னவரை கேட்டு பார்க்கலாம். அப்படியா? சிறுமியில் ஏற்றுவிட்டு அப்படி இருந்தாலும் பாக்கியமாகட்டும். தம்பி என்று சொல்லக்கூடிய பீமசேனனை அழைக்க பீமசேனன் சபைக்கு வருவா.